ரூமில் அடங்கி கடந்து தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். வேறு எந்த சந்தோஷமும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு ரூமில் அடங்கி தான் எங்கள் லைஃபே முடியுது. அதுலேயும் நாங்கள் இப்படி வந்து கஷ்டப்பட்டு எழுதும் போது இதில் கிடையாது, கேன்சல், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதான் அப்புறம் பண்ணணும்? எங்கள் வாழ்க்கை என்னதான் ஆகுது? எத்தனை வருஷம் இதுலேயே நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம்னு தெரியல. இப்போ நீங்கள் எப்போ வந்தீங்க? என்ன சொன்னாங்க? எக்ஸாம் எல்லாமே எல்லாம் கரெக்டாக தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து சென்னையில் ஏதோ எழுதலை, எல்லாரும் கிளம்புங்கன்னா இது எல்லாரோட லைஃப் அஃபெக்ட் ஆகலையா? இது இவங்க தானே மெயின்டைன் பண்ணணும், எல்லாரோடையும் கரெக்டாக அலோகேட் பண்ணி. அவங்க மேலே இருக்க தப்பு இப்போ எங்கள் லைஃப்பில் போகுது. இப்போ இதை மாதிரி கவர்மெண்ட் மாற்றி சொல்கிறது எந்த அளவுக்கு மன உளைச்சலாக தருது உங்களுக்கு? உண்மையாலுமே மன உளைச்சலாக தான் இருக்குது. இப்போ எனக்கு கேன்சர்னோட எனக்கு இப்போ எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா லைஃப்பை பற்றி. உங்களுக்கு இதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இப்போ ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிறதே கஷ்டப்பட்டு தான் இப்போ மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுலேயே பாதிலே இப்போ இனிமேல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்க அடுத்த எக்ஸாம் நடத்தி எப்போ வயசு என்ன ஆகுறது? கேர்ள்ஸ்க்கு என்ன இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எப்படிங்க நான் படிக்க முடியும்? அரசியல்வாதிகள் பதில் சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் சைடுல சொல்ற மாதிரி நடத்துங்க, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. என்ன மெயின் ப்ரிலிம்ஸ்ல லட்சக்கணக்கான பேர் எழுத போறாங்க, மெயின்ஸ்ல கம்மியான பேர் தான் எழுத போறாங்க. அதை கூட அலோகேட் பண்ணி ஒழுங்கா பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இது? கவர்மெண்ட் சைடுல மட்டும் கேன்சல் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம் வீட்டுக்கு போயிட்டு? கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ என்ன இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம்க்கு நடத்துங்க, ஒழுங்கா டேட் சொல்ற நேரத்துல நடத்துங்க. சொல்லுங்க, நேர்மையா எடுத்து சொல்லுங்க. என் பேர் மோகனப்பிரியா. நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த டேட் தள்ளி வைக்கிறதும் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அது வரையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம் கேன்சல்றாங்க பாதிலே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இதே தான் குறிக்கோளை வச்சு படிக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி இப்போ நல்ல எக்ஸாம் நல்லா தான் எழுதுன்னு சொல்லி இது பாப்பா இந்த எக்ஸாமு. இப்போ அடுத்தது இதில் பாஸ் ஆகிடும் நம்பிக்கையோடு இருக்குது. இப்போ அடுத்தது எப்போ விடுவீங்கன்னு தெரியாது. இதெல்லாம் யார் காரணம்? இது அரசியல்வாதிகளாம் என்ன தான் பண்ண போகிறீங்க? இது நீங்களே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரூமர் பரவின்னு இருக்குது. அரசியல்வாதிகளே இதில் உள்ள பொந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அலாட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் எதுக்கு தான் இருக்கிறீங்க? ஒரு நாள் நேர்மையாக நடத்த மாட்டீங்களா? நீங்களா யாருமே எக்ஸாம் நடத்த மாட்டீங்களா? உங்களுக்கு ஏற்ற ஆளை உள்ளே போகிறது எதுக்கு பிள்ளைங்களை உயிரை சாவடிக்கிறீங்க? நீங்கள் குழந்தை ஒரு ராவம் பகலமாக படிக்குது, வாழ்க்கையை தொலைச்சிட்டு கல்யாணம் வேணான்றது படிக்குது. அந்த படிக்கிற குழந்தை இந்த மாதிரி சாவடிக்கிறீங்களா? நீங்களாம் என்னத்தை அள்ளின்னு போக போகிறீங்க? பணம்ன்ட்டு என்னத்தை அள்ளின்னு போக போகிறீங்க நீங்கள் எல்லோரும்? ஒரு எக்ஸாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 18,500 பேர் தான் இது. இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியல. எதுக்கு கவர்மெண்ட் வச்சு நடத்துறீங்க நீங்கள்? இதை விட எல்லாம் சாவணுமா? குழந்தைங்க எல்லாம் சாவணுமா? நீங்கள் நல்லா இருக்கணுமா? இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ பாதி வரைக்கும் நடந்து நல்லா எழுதுன்னு சொல்லிது பாப்பா. எக்ஸாம் நல்லா எழுதிருக்கிறப்பா நான் இருந்து. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என் பொண்ணுக்கு மோகனப்பிரியாவுக்கு என் பொண்ணுக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில். என்ன பண்ண போகிறீங்க? கல்யாணம் வேணான்னு சொல்லி படிச்சுட்டு இருக்குது குழந்தை. 25 வயசு ஆகிடுச்சு. நான் அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் முடிச்சுட்டு தான்ப்பா படிப்பேன்னு சொல்லுது. கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஏன் அது தகப்பனார் நல்லவர் என்ன? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறீங்க? நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஎன்பிசியே ஒரு மோசமான ஒரு விஷயம் ரூமர் பரவுது. அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கணும்? நான் குழந்தைங்கள நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே போட்டுருங்க, அலாட்மெண்ட் பண்ணிவிடுங்க. எந்த கவர்மெண்ட்? நீங்கள் இல்லை, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே தான் சொல்கிறேன் நான். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க ஆளுங்களை. அப்புறம் எதுவும் குழந்தைங்க படிக்கணும்? இந்த மாதிரி அநியாயத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? கண் துடைப்பு தான் சொல்கிறேன் நான். கண் துடைப்பு தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டிஎன்பிசின்றது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து குரூப் 2 அட்டன் பண்ணோம். கொஸ்டின் பேப்பர் நல்லா இருந்தது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம். பட் ஆனால் இதை மாதிரி திடீர்னு இவங்க என்ன சொல்கிறாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்காக சொல்கிறாங்க. பட் இது தொழில்நுட்ப கோளாறு வந்து கிடையாது. ஏன்னா ஓஎம்ஆர் சீட் இப்போ கம்ப்யூட்டருக்கான ஒரு தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இதை மாதிரி இவங்க தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ நாங்கள் வயசு அதிகமாகுது, இன்னொரு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து வேறு வேலை தான் பார்க்கணும். இதை மாதிரி